பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். லீக் போட்டிகள் அனைத்தும் முடிவடைந்து இப்போ குவாலிஃபயர் போட்டியில் இருக்கிறோம். கோவை அணிக்கும் திருப்பூர் அணிக்கும் இடையிலான போட்டி. ஏன்னா டேபிளில் இவங்க தான் டாப் 2ல் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் மோதிக்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா, தோத்தாலும் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். இருந்த போதிலும் இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு கோவை அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. லைக்கா கோவை கிங்ஸோட அதிபதி உதயாதிபதி சேய் ஆட்சி பலம் இருக்கிறது சிறப்பு லைக்காவுக்கு. அதுவும் 6 இடமும் அங்கேயே இருக்கிறது வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகப்படியாக உறுதி செய்து கோவை அணிக்கு. இதே சமயத்தில் திருப்பூரை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி புகர் தன்னை நோக்கி வந்தாலும் மந்தன் அங்கே உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. மந்தன்னா தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால் திருப்பூருக்கு சற்று பின்னடைவு. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு லைக்கா கோவை கிங்ஸோட லாபஸ்தானத்தில் பொண்ணு இருக்கிறது நல்ல வெற்றி வாய்ப்பை காட்டுகிறது. ஆனால் திருப்பூருடைய லாபஸ்தானத்தில் மதி இருக்கிறது குழப்பம் தடைகளை காட்டுகிறது. திருப்பூரை நோக்கி வரக்கூடிய கிரகம் புகர், அது கொஞ்சம் திருப்பூருக்கு பலத்தை சேர்க்கிறது. அப்போ அவங்களும் சளைச்சவங்க இல்லைங்கிறத செயல்பாடுகளில் காமிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவை கிங்ஸுக்கு 10ஆம் அதிபதியாக கதிர் நட்பு பலத்தில் வர்றது இன்னும் சூப்பர் சிறப்பு தான். அப்போ திருப்பூருக்கு ஒரு 2 விஷயம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயத்தில் பாதிப்பு சங்கடம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அப்போ இந்த போட்டியில் டஃப்பும் திருப்பூர் கொடுப்பாங்க. ஏன்னா நடராஜன் போன்ற உலகத்தரம் வாய்ந்த பவுலர்கள்லாம் இருக்கிறது, சாய் சுதர்சன் இருக்கிறது, கூடுமான வரைக்கும் விஜய் சங்கர் கூட இந்த போட்டியில் ஆடுவதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்படி வரும்போது நல்ல ஸ்ட்ராங் 11 இறக்குவாங்க. இருந்த போதிலும் அதை முறியடித்து லைக்கா கோவை கிங்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று நேரடியாக ஃபைனலுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இதன் மூலமாக சொல்லிக்க கடமைப்படுறேன். ஒருவேளை திருப்பூர் தோத்தாலும் அடுத்த லெவலில் சென்னை மற்றும் திண்டுக்கல் விளையாண்டு ஜெயிக்கிற அணியோட யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட மோதி ஃபைனலுக்கு வரணுன்ற அமைப்பு இருக்குது. ஸோ இந்த போட்டியில் கோவை அணி வெற்றி பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டு, அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.